அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம 40வது அப்டேட்டை பார்த்துட்ருக்கோம். இன்று சம்பவம் சவுதி அரேபியா ஈராக்கினுடைய நிலைகள் இருக்கக்கூடிய பிஎம்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, பாப்புலர் மொபிலைசேஷன் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு 4 நிலைகளை குறிவைத்து தாக்கல் நடத்தியிருக்காங்க. மறுவைத்த நபர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இன்று இரவு ஹவுதிகள் மீது தாக்கல் நடத்துறது வாய்ப்புகள் இருக்குன்னு ஒட்டுமொத்த டீமும் இந்த பக்கம் வெயிட் பண்ணியிருந்தது. ஆனால் பாருங்கள், தாக்குதல் நடத்துகிற மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இந்த பக்கம் காட்டினாங்க. கடைசியில் பார்த்தா திடீர்னு டீம் அப்படியே அந்த பக்கம் போயிட்டு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க. சவுதி அரேபியா சொன்ன தகவல் என்ன? சவுதி ஈராக்கில் இருக்கக்கூடிய பிஎம்எஃப்னுடைய ஃபோர்ஸ் மீது தாக்கல் நடத்தப்பட்டதற்கு ஈரான் உடனடியாக பதில் நடவடிக்கை கொடுத்துருக்காங்க. எங்கே? ஜோர்டனில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகள் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க. இனி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன, அங்கே நடந்த சம்பவம் என்ன, அதை தாண்டி நெதன்யாகு அவர்களுடைய அமெரிக்க விசிட் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. இனி இணைந்து செயல்பட போகிறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டாங்க. ஜெலன்ஸ்கிக்கு ஒரு ஜாக்பாட், மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் அளித்திருக்கிறது. அது இல்லாமல் ஒட்டுமொத்த செனட்டரில் கிட்டத்தட்ட 100 செனட்டர் இருப்பாங்க. அதில் 81 செனட்டர் ஜெலன்ஸ்கிக்கு முழு ஆதரவு கொடுத்துருக்காங்க. இதனால் இந்தியாவுக்கு ஒரு நெகட்டிவாக அமைந்திருக்கு. அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக, ஒரு சூப்பரான அப்டேட்டாக பார்த்துடலாம் நம்ம. ஸோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் 3 பார்ட்டாக பிரிச்சிடுறேன் பதிவை. ஃபஸ்ட்டு பார்ட் சவுதி ஈராக் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் எங்கெந்த பகுதிகள் என்ன பாதிப்புகள் அப்படின்றது பார்த்துடலாம். செகண்டு பார்ட் அங்கே அமெரிக்காவில் நடந்த லின்சே கிரஹாமுடைய பூத உடலுக்கு செலுத்தப்பட்ட இறுதி அஞ்சலி. 3வது பார்ட் என்னன்னா, ஈரானில் சும்மா சுற்றி ஓமனில் ஒரு சில சம்பவங்கள் நடந்திருக்கு, அதையும் பார்த்துடலாம் நம்ம. ஸோ சவுதி அரேபியா என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்கன்னா, இந்த தாக்குதலை குறிப்பிட்டு அவங்களுடைய ஆஃபீஸினுடைய ஸ்போக் பர்சன், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் மேஜர் ஜெனரல் டர்கி அல் மல்கி இந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டு மொத்தமாக எங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் தொடர்ந்து ஈராக்கில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் எங்கள் மீது தாக்கல் நடத்தியிருந்தாங்க. ஈஸ்டர்ன் ப்ரோவின்ஸ் ரியாத் ரீஜியனில் தாக்கல் நடத்தியிருந்தாங்க. நாங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்தாலும் ஒரு சில பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. அதனால் அந்த ஈராக் டெரிட்டரிக்குள்ளார தீவிரவாதத்தை மையமாக வைத்து எங்கள் மீது தாக்கல் நடத்திய அந்த ரெசிஸ்டன்ஸ் மீது நாங்கள் இந்த தாக்குதலை நிகழ்த்தியிருக்கோம். இந்த தாக்குதலுக்கு உறுதுணையாக இருந்தது அமெரிக்காவுடைய சென்ட்ரல் கமாண்ட் எங்களுடன் உறுதுணையாக இருந்தாங்க. இந்த ப்ரிசியஸ் டார்கெட்டு, அவங்களுடைய ஆயுத குடோன்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது, அவங்களுடைய முக்கிய நிலைகள் அளிக்கப்பட்டிருக்கிறது, அவங்களுடைய பெட்ரோலியம் நிலைகள் மீதியும் இன்னும் மொத்தமாக ஒரு 6 நிலைகளை சொல்கிறாங்க. இந்த தாக்குதலை அக்கார்டிங் டு ஆர்டிகல் 51 படி ஒரு நாடு தற்காத்து கொள்வதற்காக இந்த தாக்கலை நிகழ்த்தலாம் என்று சொல்கிறது. ஸோ நாங்கள் சர்வதேச விதிகளை மீறவில்லை. ஐநா ஒரு மேற்கோள் காட்டுவாங்க, அதிலிருந்து ஒரு இன்ச்சு கூட நகராமல் இந்த தாக்குதலை நிகழ்த்தி இருக்கிறோம், செலோ என்று இந்த தாக்குதலை நிகழ்த்தி இருக்காங்க. பட் இதே சமயத்தில் சவுதி அரேபியாவுடைய மேலே KC-135 செட்ரோ டேங்கர் E11A BACன்னு சொல்லிட்டு கம்யூனிகேஷன் ரிலே ஏர்கிராஃப்ட் C5M சூப்பர் கேலக்ஸி, இது எல்லாமே இங்கே சவுதி அரேபியா மீது பறந்துட்டு இருந்தது. நான் 2 நாளாக உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னது என்னென்னா, ஒரு மேஜர் பிளான் போயிட்டுருக்கு. சவுதி அரேபியா ஹவுதி மீது பெரிய தாக்கல் நடத்த போகிறாங்க, ஆப்ரேஷன் ரெட் சி இதை நோக்கி தான் போகிறாங்கன்னாங்க. அப்படி தான் தகவல் எல்லாமே வந்தது. இன்றைக்கி காலில் கூட ஹவுதியை தான் பெருசாக எதிர்பார்த்தாங்க. ஆனால் பாருங்கள், இவ்வளோ ஒரு சடன் சேஞ்சஸ் ஈராக்கினுடைய ரெசிஸ்டன்ஸ் மீது அடி என்று அடித்திருக்கிறார்கள். முதல் பகுதி எங்கே குறி வைத்திருக்காங்க, ஈராக்கில் யாரை குறி வைத்து இந்த தாக்கல் நிகழ்த்தினாங்கன்னா பிஎம்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, பாப்புலர் மொபிலைசேஷன் ஃபோர்ஸஸ். இது ஃபஸ்ட்டு அவங்க நினிவா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 9வது பிரிகேட் இருக்கக்கூடிய பகுதியில், அந்த நினிவா கவர்னன்னு சொல்லுவாங்க, அந்த பகுதியில் ஒரு முழுக்க ஒரு நம்ம ஊரில் ஒரு 2 டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தால் ஒரு பகுதி இருக்கும், அந்த பகுதி மீது ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க. சரி, இந்த பிஎம்எஃப் ஃபோர்ஸஸ் யார் எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னாங்கன்னா, ஈராக்கினுடைய முன்னாள் முக்கிய பிரதமராக இருந்தவர் இது ஒரு ஃபோர்ஸை உருவாக்கிறார். எப்போ அது உருவாக்குனா 2014 உருவாக்கிட்டாங்க. 2014 உருவாக்கி கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இதற்கு முழுமையாக ஃபண்டிங், அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுலேருந்து ஒட்டுமொத்தமாக யார் கொடுக்குறாங்கன்னா ஈரான் தான் கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த பிஎம்எஃப் எங்களுடைய தலைவர் யாருக்கு கீழே நாங்கள் அடிபணிவோம் அப்படின்னா, ஐதுல்லா அலி காமெனி அவர்களுக்கு கீழே தான் அடிபணிவோம்.
மற்ற யாருமே எங்களுக்கு தலைவர்களே கிடையாது, மற்ற யார் சொல் பேச்சை நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படின்னு அதிரடி அறிவிப்பு ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. ஒன்று. இரண்டாவது, இந்த பிஎம்எஃப் வந்து இண்டிவிஜுவலாக ஆரம்பிக்கப்பட்டாலுமே ஈராக்கில் ஒட்டுமொத்தமாக ஒரு 64 ஷியா குரூப்ஸ் இருக்குது. இந்த 64 ஷியா குரூப்ஸும் ஒருங்கிணைந்து பிஎம்எஃப் ஹெட்டாக கொண்டு வராங்க. இந்த பிஎம்எஃப் ஹெட்டு கீழே 67 குரூப்ஸ் இருக்குது. இந்த 67 குரூப்பும் ஒருங்கிணைந்த தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு. இது ஈராக் அரசாங்கத்தையும் மிரட்டும், இந்த பக்கம் எல்லாத்தையும் மிரட்டுவாங்க. சமீபத்தில் அமெரிக்க நிலைகள் மீது தாக்கல் நடத்தியதும் இந்த ரெசிஸ்டன்ஸ் தான். யார்? இந்த பிஎம்எஃப் குரூப் தான். இந்த பிஎம்எஃப் குரூப் தான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எர்பில் நிலைகளில் மற்ற நிலைகள்லையும் தாக்கல் நடத்துறதுக்கான மிக முக்கிய காரணமே. சரி, இப்போ இந்த நிலைகள் மீது தாக்கல் நடத்தும் போது அமெரிக்காவில் ஈரான் ஒரு சில ரியாக்ஷன் கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்க, ஆனால் கண்டிப்பாக கொடுத்தாங்க. அதாவது நேற்றே ஈரானும் சரி பிஎம்எஃப்பும் கிட்டத்தட்ட ஒரு ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தாங்க. சவுதி அரேபியா தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. சவுதி மீது நடத்தப்பட்ட தாக்குதல், அங்கே இருக்கக்கூடிய அபகிக் அப்படின்ற ஒரு எண்ணெய் நிலைகள் இருக்கு இல்லையா, ஃபெசிலிட்டிஸ் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை நாங்கள் அல்ல, அதற்கு நாங்கள் எங்கனாலும் ப்ரூவ் பண்ண தயாராக இருக்கோம் அப்படின்னு சொன்னால் கூட, பட் இவங்களுக்கு சேட்டலைட் இமேஜஸ் தெரியுது இல்லை, எங்கேருந்து வந்தது, என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு மொத்தம் 4 இடத்துல குறி வைக்கிறாங்க. இன்னொன்று வந்து பஸ்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் ஐஆர்ஜிசியும் பிஎம்யூவும் இணைந்து ஒரு ஆயுத குடோன்களை வைத்திருப்பதாக சொல்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு தாக்குதல். இன்னொன்று வந்து அம்ரில் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து ஒரு மசூதி ஒன்று இருக்குது, தயாலான்னு சொல்லிட்டு. இந்த தயாலா பகுதியிலும் 3வது தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. நான் ஒட்டுமொத்தமாக அந்த பகுதி இந்த பகுதின்னு வச்சோம்னா உங்களுக்கு மண்டை பிஞ்சு போயிடும். ஏன்னா எங்கேயோ இருக்கிற ஒரு சூழ்நிலையில் ஒரு ஊர் பேரை மட்டும் சொல்லி இந்த இடத்துல தாக்குதல் அந்த இடத்துல தாக்குதல் அப்படின்னா உங்களுக்கு டென்ஷன் ஆகும். எனக்குமே அதை எப்படி நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்ற ஆஸ்பெக்டில் எனக்கு நான் சொல்லும் போதெல்லாம் எனக்கு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இதாக தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு நான் வரைபடத்தோடு காட்டிடுறேனே, அதுக்கப்புறம் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேனே, அப்போ தான் எனக்கு எப்போயுமே திருப்தியாக இருக்கும். நான் இந்த வரைபடத்தில் என்ன சொல்ல வருதுன்னா, மொத்தமாக 5 இடத்துல நீங்கள் குறி வைத்து தாக்கல் நடத்தியிருக்காங்க. நம்பர் 1 பஸ்ரா அப்படின்னு சொல்லுவாங்க, ஈரானை ஒட்டி குவைத்தில் ஒட்டு இருக்கக்கூடிய பகுதி. அங்கே பிஎம்எஃப் டெரரிஸ்டோட ஹெட் குவார்ட்டர் இருக்குது. ஃபஸ்ட்டு ஹெட் குவார்ட்டரை அடிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்பர் 1 தாக்குதல். நம்பர் 2 தாக்குதல் என்னென்னா, ஹல்ஃபட்டா ஹல் முபீன் ஏர் பேஸ் இருக்குது, வெஸ்ட் ப்ராவினன்ஸ். இது பிஎம்எஃப் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அதனால் 2வது தாக்குதல் அடிக்கிறாங்க. 3வது இடம் பார்த்தோன்னா 30th பிரிகேடு, அதாவது சிரியாவை ஒட்டி இருக்குது. ஆக்சுவலாக மெயின் இங்கே தாங்க, அந்த நினிவா இருக்குது இல்லையா, சிரியா பக்கத்தில் 3 இருக்கு இல்லையா, இங்கே தான் பிஎம்எஃப் ஒரு தனி அரசாங்கத்தையே நடத்திட்டு இருக்காங்க. ஈராக் அரசாங்கத்தை மிரட்டி தனது கண்ட்டுக்குள்ளே வைத்திருக்கிற ஒரு குரூப்ஸ். இந்த குரூப் இந்த இடத்துல ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க. அடுத்து 4ன்னு பாருங்கள், கிர்க்கு. இங்கிருந்து தான் ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க சிரியா வழியாக. இன்றைக்கி ஒரு மிக முக்கிய ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஈராக்கினுடைய ஜெய்டி அவர்கள் அங்கே துருக்கி போயிருந்தார் இல்லையா, அந்த ஒப்பந்தம் என்னன்னு நான் சொல்கிறேன். பட் இந்த இடத்துல 40th பிரிகேடு ஒன்று இருக்குது, அவங்களோட ஹெட் குவார்ட்டர் இருக்குது. அந்த இடத்துல ஒரு அடித்திருக்கிறார்கள். 5வது கர்பலா, இங்கே பிஎம்எஃப்னுடைய டெரரிஸ்ட் ஹெட் குவார்ட்டர் இருக்குது இந்த இடத்துல. அப்போ சுற்றி அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த தாக்குதல்லாம் பார்க்கும்போது நீங்கள் ஒன்று புரிஞ்சிக்கலாம், இல்லை நானும் புரிஞ்சுக்கிறேன். பிஎம்எஃப் அப்படின்றது வந்து ஒரு இடத்துல மட்டும் கிடையாது, பறந்து விரிந்து ஈராக் முழுவதும் இருக்குது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை அவ்வளோ சீக்கிரம் ஈராக்கால் கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட முடியுமா அப்படின்னா முடியாது. ஆனால் நம்ம இன்னொரு விவகாரத்தில் பார்த்துடலாம். ஈராக்கினுடைய ஜெய்டி அவர்கள் ஈரான் போகிறார். ஈரான் போன அடுத்த 24 மணி நேரத்தில் ஈராக்கில் இருக்கக்கூடிய குர்திஷ் நிலைகள் மீது ஈரான் கடுமையான தாக்கலை நிகழ்த்தியது. கடந்த 2 நாட்களாக அடி என்று அடித்திருக்கிறார்கள். அப்போ பிரதமருடைய பயணம் பெருசாக பயன் இல்லைன்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. இன்றைக்கி கரெக்டாக துருக்கிக்கு போகிறாரு. துருக்கிக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆயில் எக்ஸ்போர்ட் இருக்கு இல்லையா, ஏற்கனவே இந்த கிர்க்குன்ற பகுதியில் யூகேனுடைய ஒரு நிறுவனம் தான் அங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இனி அவங்களோட சேர்ந்து பக்கத்தில் மற்றொரு எண்ணெய் கிணறுகளை உருவாக்க போகிறாங்க. அது துருக்கி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. துருக்கி இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லாமல் ஒரு நாளைக்கு 1 பில்லியன் குரூடாயிலை வந்து சராசரியாக ஏற்றுமதி பண்ணுவதற்கான திட்டத்திலையும் கையில் எடுக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிற நம்ம பசங்க கிட்ட வாங்காமல் சுற்றி எங்கெங்கேயோ வாங்கி நம்ம பொருளாதார இழப்புகளை சந்திச்சிட்ருக்கோம். இனி நம்ம பசங்க கிட்ட தான் வாங்க போகிறோம் அப்படின்னு பெருமையாக பேசிகிட்டு இருந்தார் துருக்கி அதிபர் எர்டகன் அவர்கள். பட் அவங்க பேச எங்கள் ஈராக்கில் இருக்கக்கூடிய 5 இடங்களில் இந்த தாக்குதல்.
பெரும்பாலான இடங்களில் ஒரு சில இடத்துல செகண்டரி எக்ஸ்ப்ளோசிவ் இருந்தது. அப்படின்னா அடிஷ்னல் அந்த இடத்துல ஆயுத குடோன்கள் இருந்ததும் நல்ல கண்கூடாகவே தெரிகிறது. ஸோ இப்போ பிஎம்எஃப் வந்து இப்போ வழக்கமாக வசனம் விடுவாங்கல்ல, இப்போ பிஎம்எஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, இனி நாங்கள் சும்மா விட மாட்டோம், நீங்கள் சொல்ல எங்கள் பகுதியில் தாக்கல் நடத்திட்டீங்க, இனி சவுதி அரேபியாவுக்கு உறக்கமே வராத அளவுக்கு நாங்கள் தாக்கலை நிகழ்த்த போகிறோன்றாங்க. சரி, இங்கே அடித்தா எங்கே ஈராக்கில் இருக்கக்கூடிய பிஎம்எஃப்னுடைய நிலைகள் மீது தாக்கல் நடத்தும் போது ஈரானுக்கு கோபம். அந்த கோபத்தை எப்படி வெளிப்படுத்துகிறாங்கன்னா, 5 ஏவுகணைகளை ஜோர்டனில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகள் மீது தாக்கல் நடத்துகிறாங்க. கடந்த 3 நாட்களாக தாக்கல் நடத்தாமல் இருந்த ஈரான் திடீரென்று இந்த தாக்கலை நிகழ்த்தியிருக்கிறது என்றால், அதுவும் இப்போ அமைதி, ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்னா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த நேரத்தில் 5 ஏவுகணைகளில் 4 சுட்டு வீழ்த்தப்பட்டதாக 1 நேரடி அஃபெக்ட் இருக்கு. ஆனால் ஜோர்டனுடைய சம்பவம் என்ன சொல்ல வராங்கன்னா, இல்லை 5மே நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோன்னு சொல்கிறாங்க. ஆனால் சம்பவம் இல்லை, 1 நேரடி இம்பாக்ட் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே இவங்க இதே மாதிரி எல்லா ஏவுகணைகளும் சுட்டு வீழ்த்திட்டோன்னு சொல்லியிருந்தா கூட 3 வீரர்கள் இருந்த போனதை இவங்க மறுத்தாங்க. அதனால் இந்த பதில் தாக்குதலாம் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம என்ன ஒட்டுமொத்தமாக கன்க்ளூஷனுக்கு வரலாம் அப்படின்னா, ஈரானுடைய கட்டுப்பாட்டில் நேரடியாக பிஎம்எஃப் இருக்கிறது, ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார்கள். அந்த ஆயுதத்தின் மூலிமா தான் சவுதியை தாக்கல் நடத்தியிருக்கிறார்கள். சவுதி அதற்கு பதிலடி கொடுத்திருக்கிறார்கள். ஏற்கனவே அமெரிக்கா வந்து இது எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. ஏன்னா சீசன் 2லே வந்து அதிகமாக அடித்தது எங்கன்னா, அங்கே நேட்டோனுடைய நிலைகள் இருக்குல்ல, அங்கே அமெரிக்க வீரர்கள்லாம் தங்கியிருந்த பகுதிகள், அப்புறம் அது இல்லாமல் அமெரிக்க நிலைகள் எர்பில் பக்கத்தில் ஒன்று இருக்குது. இந்த நிலைகளை தான் தொடர்ந்து குறி வச்சு அடித்தாங்க. இப்போ ஒரு ஆள் வந்து நம்ம கூட சேர்ந்துருக்கிறாரே அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் இருப்பாங்க அமெரிக்கா. தொடர்ந்து இந்த தாக்குதல் வேட்டை தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே வேளையிலே இதற்கு முன்பு சவுதி நடத்திய தாக்குதலில் 4 வீரர்கள் தன்னோட ஃபைட்டர்ஸ் வந்து உயிரிழந்ததாக சொல்கிறாங்க வெவ்வேறு பகுதியில். அது சவுதி நடத்திய தாக்குதலா இல்லை எல்லை பகுதியில் நடந்த தாக்குதலான்னு தெரில. சவுதியில் நடந்த தாக்குதல் கிடையாது. அப்போ இத்தனை நாள் அந்த இரவு நேரத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல் உண்மை தான். முதல் முறையாக அவதிகள் வெளியே சொல்லலை அப்படின்னாலுமே வந்து 4 வீரர்கள் இறந்து போயிருக்காங்க. ஒரு 20க்கும் மேற்பட்ட வீரர்கள் படுகாயம் அடைந்திருக்காங்க. ஆனால் ஹஜ் கவர்னன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹஜ் கவர்னன்ட்டில் அவருக்கான இறுதி ஊர்வலம் நடைபெற்றது. இனி அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஈரான் விவகாரத்தை விட சவுதி, ஹவுதி, ஈராக்கில் இருக்கக்கூடிய பிஎம்எஃப் ஃபோர்ஸஸ், இது 3க்கும் நடந்த மோதல் தான் இனி அடுத்த கட்ட முக்கிய தலைப்புகளாக அமையும் நினைக்கிறேன் நான். அடுத்தது நம்ம நேராக எங்கே வரலாம், இங்கே அமெரிக்கா கிட்ட வந்துடலாம். மிக முக்கிய 2 சந்திப்பு. ஒன்று ஜெலன்ஸ்கியோட சந்திப்பு, இன்னொன்று வந்து நெதன்யாகுவோட சந்திப்பு. நெதன்யாகுவோட சந்திப்பு வந்து இறுதியாக நெதன்யாகு அவர்கள் ஒன்று சொன்னார். இந்த மீட்டிங் வந்து அற்புதமாக முடிஞ்சிருக்கு. ட்ரம்ப் அவர்கள்கிட்ட வந்து நாங்கள் என்னெல்லாம் நினச்சோமோ, இந்த பார்ட்னர்ஷிப்பை வந்து ஒரு மியூச்சுவல் சப்போர்ட்டாக அடுத்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் எங்கள் கோலை வந்து எப்படி அச்சீவ் பண்ணுறது, எங்கள் 2 பேர்த்துக்கும் பொதுவான எதிரி ஈரான் தான். ஈரான்கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடாதுன்றதில் நாங்கள் தெளிவாக இருக்கோம். அதனால் ஒரு பெஸ்ட்டு கான்வர்சேஷனாக முடிந்தது. டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கான ஒப்புதலும் கொடுத்து விட்டார். சீனியர் டீம் கிட்ட பேசியிருக்கோம். சீனியர் டீம் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. நிறைய ஐடியா வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கோம், நிறைய விஷயங்களை திங்க் பண்ணியிருக்கோம். இதில் செக்யூரிட்டி ஆஃப் ஃப்யூச்சர், இஸ்ரேலுக்கான செக்யூரிட்டி ஆஃப் ஃப்யூச்சரும் அடங்கியிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு தெரிந்த தகவல் அடிப்படையில் இனி அமெரிக்கா தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்தாது, இஸ்ரேலும் இணைந்து தாக்கல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய தென்படுகிறது. அதற்கான வேலைகளை இனி தொடங்குவாங்க. ஏன்னா நேற்று நெதன்யாகு அவர்கள் வந்து பீட்டர் எக்ஸத்துக்கிட்ட தனிப்பட்ட முறையில் ரொம்ப நேரம் ஒரு டிஸ்கஸ் தந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த டீம், வார் டீம் இருக்குல்ல, அவங்கெல்லாம் இவர் கூட வந்த டீம்லாம் தனிப்பட்ட முறையில் நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரம்ப் அவர்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க, இது மாதிரி நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் தாக்கல் நடத்தியும் பெருசாக இம்பேக்ட் இல்லை, தெஹ்ரான் தான் ஒரு முக்கிய தலைமையிடமாக இருக்குது, அங்கே பேஸ் பண்ணி தான் மற்ற எல்லா இடத்தையும் இயங்குது, நீங்கள் அந்த இடத்த விட்டுட்டு இங்கே அடிக்கிறதுனால எதுவுமே யூஸ் இல்லை, இங்கே வெட்ட வளர தான் செய்வாங்க, ஃபஸ்ட்டு அங்கே அடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கே அடிச்சிங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட் இருக்கும், அதனால் நீங்கள் கை வைக்க வேண்டியது அங்கே தான் அப்படின்னு நிறைய டிஸ்கஸ் பண்ணதாகவும் சொல்லப்படுகிறது. இனி ப்ரிப்ரேஷன், தாக்குதலுக்கான ப்ரிப்ரேஷனில் இஸ்ரேல் இறங்குறாங்க. ஏன்னா அமெரிக்காவுக்கு புரிய வச்சுருக்காங்க இஸ்ரேல், நாங்கள் முன்னையே வரணும்னு சொன்னோம், நீங்கள் வேண்டான்னு சொல்லிட்டீங்க, அதனால் பெருசாக இம்பேக்ட் இல்லை, இந்த 13 நாளாக நீங்கள் அடின்னு அடித்ததில்ல, பெருசாக இம்பேக்ட் ஒன்றுமே இல்லை, அப்படியே நிற்கிறாங்க, பேச்சுவார்த்தைக்கு வரல. ஸோ நம்ம அடுத்த கட்டத்துக்கு இறங்கணும். இதற்கான ஒப்புதல் கொடுக்கப்பட்டதாக மறுபடியும் சொல்கிறேன்.
இதை நான் அன்னையிலிருந்து சொல்லிட்டு இருக்கேன், மறுபடியும் சொல்கிறேன். சரி, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நியூயார்க் வந்து போகிறாரா இல்லையானா, நான் போகிறேன், அங்கே சம்மந்தப்பட்ட என் மக்களை மீட் பண்ண போகிறேன், பேச போகிறேன். மம்தானி அவர்கள் தனிப்பட்ட முறையில் ஜூஸ் மக்களை பழி வாங்கிட்டு இருக்கிறாங்க ஆன்டிசெமிசம் அடிப்படையில். நான் அதனால் அங்கே பேசியே ஆகணும், இது கண்டிப்பாக பேசி ஆகும், முடிஞ்சால் என்னை கைது பண்ணி பார்க்கட்டுன்ற மாதிரியான ஒரு அறிவிப்புமே கொடுத்துட்டாரு. ஸோ இந்த சந்திப்பை வந்து பிபி அவர்கள்கிட்டையும் சரி, நெதன்யாஹு அவர்கள்கிட்ட சந்திப்பு வந்து அற்புதமாக முடிந்தது அப்படின்னு சொல்கிறாரு ட்ரம்ப் அவர்கள். இந்த சந்திப்புக்கு முன்பு இன்னொரு விஷயமும் நடந்தது. யார்? ஜெலன்ஸ்கி வந்து அமெரிக்காவுடைய செனட்டர், மொத்தம் 100 பேர் இருக்கிறாங்க. இந்த செனட்டர் தான் முக்கிய தீர்மானங்களை முடிவெடுக்கிறது. லின்சே கிரஹாமுடைய கடைசி ஆசை என்ன? ரஷ்யாவுக்கு யாரெல்லாம் உதவி பண்ணுறாங்களோ, ரஷ்யாவுக்கெல்லாம் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 100% வரி விதிக்கணுன்றது அவர் இறுதி கட்ட ஆசை. ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அவர் நம்மளை விட்டு எங்கேயும் போகலை, இங்கே தாங்கிறார், அவர் ஆத்மாவாக இங்கே சுற்றிட்டு இருக்கு. அதனால் அவருடைய இறுதி ஆசையை நிறைவேற்றலை அப்படின்னா அது அவருக்கு இழைக்கிற துரோகம் அது. ஆனால் நிச்சயம் அவருக்கான இறுதி ஆசையை நிறைவேற்றுவோம் என்று அரைக்கூவல் விடுத்திருந்தார். அவருடைய இறுதி ஊர்வலத்தில் அவர் பூத உடலுக்கு முன்பு நின்று பேசியிருந்தார். அப்போ செனட்டர் எல்லாமே வந்து ஓட்டெடுப்பு நடத்துகிறாங்க. 100% டேரிஃப், யாரெல்லாம் ரஷ்யாவுக்கு உதவி செய்கிறாங்களோ அவர்களுக்கான 100% டேரிஃப் விதிக்கணும்னு சொல்கிறாங்க. 86 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. வரலாற்றிலே முதல் முறையாக செனட்டர்கிட்ட இவ்வளோ ஒற்றுமையை பார்க்க முடிகிறது. 86 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, 12 பேர் வேண்டாம்னு ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ மெஜாரிட்டி 86% இருக்கிறனால இனி சீனானுடைய பொருட்கள் மீதும் இந்தியாவுடைய பொருட்கள் மீதும் வரி விதிக்க போகிறாங்க. அப்போ இன்னொரு வார்த்தை சொல்கிறாங்க, அந்த ஓட்டெடுப்பெல்லாம் நடத்தி முடிச்சு பூத உடலுக்கு முன்பு இந்த செனட்டர்ஸ் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, ஏற்கனவே இந்தியாவுக்கு நாங்கள் மிரட்டினோம், 25% வரி ஃபைன் போட்டோம், அதனால் பயந்துட்டு அவங்க ரஷ்யா கிட்ட வாங்குறதில்ல விற்கிறதில்ல, இப்போ சீனா மட்டும் தான் வாங்குறாங்க, அதனால் சீனாவுக்கு முதலில் வரியை அமுல்படுத்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே எவ்வளோ பெரிய அப்பட்டமான ஒரு பொய். நம்ம இந்தியா அப்போ ரஷ்யா கிட்டேருந்து வாங்குறது இல்லையா விற்கிறது இல்லையா அப்படின்னு அது ஊர் உலகத்துக்கு தான் தெரியும். சரி, எதுவோ அவங்க ஆசைக்கு அவங்க பேசிக்கிட்டாங்க. ஏன்னா வெள்ளைக்காரங்க போய் பேச மாட்டாங்க, அவங்க பேசுறதுலாம் உண்மைன்னு நினைப்பாங்க. நம்மளும் அதை நம்பினாதான் சோறுன்ற அடிப்படையில் கடந்து சென்று விடுவோம். சும்மா அதை தோண்டி பேசுறது அவசியம் இல்லை. ஆனால் இப்போ இந்த 100% வரி போடுறாங்களே, யார் கட்டுறாங்க? அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த சம்மந்தப்பட்ட நிறுவனங்கள் கட்டுகிறதா இல்லை அந்த சம்மந்தப்பட்ட நாடு கட்டுகிறதா அப்படின்னா கிடையாது. 100% வரி அமெரிக்க மக்கள் கட்ட போகிறாங்க. உங்களுக்கு ஷாக்காக பார்க்காதீங்க, இப்படிப்பா அமெரிக்க மக்கள் கட்டுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இப்போ நார்மலாக நம்ம வாங்குகிற பேஸ்ட்டு அவங்க இத்தனை நாள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 70 ரூபாய் 80 ரூபா கொடுத்து வாங்கியிருப்பாங்க. இதுக்கப்புறம் 100% வரியினால 160 ரூபா கொடுத்து வாங்குவாங்க. யார்? அமெரிக்க மக்கள் 160 ரூபா கொடுத்து வாங்குவாங்க. அப்போ அந்த பொருள் அத்தியாவசியம் இருக்கும் பட்சத்தில் அவங்க விலை கொடுத்து வாங்கி தான் ஆகணும். இல்லை அப்படின்னா அது வாங்க மாட்டாங்க. ஸோ இந்த வரி முழுக்க அமெரிக்க மக்களின் சம்பாதியத்திலிருந்து வசூலிக்கப்படும். அது நம்ம என்ன நடக்க போதோ தெரியல. ஆனால் இதுக்கப்புறம் என்னென்னா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் பெரிய ட்ரபிள் கண்டிப்பாக இருக்கும். ஏற்கனவே உலக பொருளாதாரம் மந்த சூழ்நிலை, வார் சூழல், குரூடாயிலோட விலையேற்றம், ரஷ்யா உக்ரைன் வார்னால எல்லா நாடுகளும் பாதிக்கப்படுகிற இந்த சமயத்தில் இது மேலும் அந்தந்த அரசுகளுக்கு கவலை அளிக்கும். அது குறிப்பாக மத்திய அரசுக்கு மிகப்பெரிய கவலை அளிக்கும். பொருளாதார மந்த சூழ்நிலை எப்படி நம்ம மீட்டெடுக்கிறது இல்லை. அமெரிக்காவும் வந்து ஃபைன் போட்டா அப்படின்றது முழுக்க இவங்க ஜெலன்ஸ்கி பேரில் இல்லை அந்த லின்சே கிரஹாம்ன்ற பேரில் அவங்க பக்கம் போய் இணையணுன்றதில் விருப்பமாக இருக்கிறாங்க. சீனாவையும் இந்தியாவையும் ரஷ்யாவை தனிமைப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. சரி, இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு மீட் ஒன்று நடந்திருக்கு. அதாவது அமெரிக்கானுடைய ஆயுத லாபின்னு ஒன்று இருக்குது. அந்த ATACMS மிசைல்ஸ், HIMARS மிசைல்ஸ், F-16 ஆயுதங்கள் பொருத்திய தாக்கல் நடத்துகிறாங்கல்ல அது, அப்புறம் பேட்ரியாட்டிக் சிஸ்டம்ஸ், இந்த ஆயுதங்களை தயாரிக்கின்ற மிக முக்கிய அதிபர்கள் பாருங்க, தொழிலதிபர்கள் எல்லாத்தையும் ஜெலன்ஸ்கி மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணுறதுக்கு முன்பே ட்ரம்ப் அவர்கள்கிட்ட பேசினார்ல, அப்போ பேசும்போது ட்ரம்ப் முழு ஒப்புதல் கொடுத்துட்டாராம். எல்லா ஆயுதங்களும் நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அந்த ஒப்புதல். இதுதான் ஜெலன்ஸ்கிக்கு எல்லா பல்லும் தெரிகிற மாதிரி சிரிச்சிருக்கிறார். ஏன்னா ஒரு வரம் இது. அமெரிக்கா வந்து அவ்வளோ சீக்கிரம் மற்ற நாடுகள்கிட்ட அந்த ப்ரொடக்ஷன் யூனிட்டை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் முதல் முறையாக உக்ரைன் வந்து வாங்கிட்டாங்க. இது வந்து நிறைய அந்த ஜேர்னலிஸ்ட் எல்லாம் வந்து நிறைய என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாங்கன்னா, இது வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் பூஸ்டாக பார்க்கலாம்.
இன்னும் ஒரு வருஷம் கடந்துச்சு அப்படின்னா உக்ரைன் வந்து ஒரு வீழ்த்த முடியாத சக்தியாக மாறிடும். ஏன்னா அந்த அளவுக்கான ஆயுத உற்பத்தி இப்போ அமெரிக்கா கிட்ட என்னெல்லாம் அதிநவீன ஆயுதங்கள் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து HIMARSலேருந்து பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸோட இன்டர்செப்டர் மிசைல்ஸ்லேருந்து F-16 போர் விமானத்தில் பொருத்தக்கூடிய ஏவுகணைகள்லேருந்து அத்தனையும் ப்ரொடக்ஷன் யூனிட் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது இதை அவங்க வேறு லெவலுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. இது ஜெலன்ஸ்கிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக பார்க்குறாரு. சரி, இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் ஜெலன்ஸ்கி ஒரு சந்தோஷமாக இருந்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு லின்சே கிரஹாமை பற்றி. லின்சே கிரஹாம் எப்போவுமே ஒரு சிரித்த முகத்துடன் இருக்கிறவராம். எவ்வளோ நம்ம கடினமான சூழ்நிலை இருந்தாலுமே வந்து அந்த இடத்த வந்து ஒரு கலகலப்பாக்கிட்டு வரான். அந்தளவுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு மனிதர் அப்படின்னு அவர் சொல்ல உடனே இந்த செனட்டர்லாம் ஓடி வந்து நான் லின்சே கிரஹாமுடைய முகத்தில் இப்போ ஜெலன்ஸ்கியை பார்க்குறேன்னு சொல்ல. ஜெலன்ஸ்கிக்கு லின்சே கிரஹாமுக்கு முக்கியம் இல்லை, அவர் தன் நாட்டை விட உக்ரைனை வளப்படுத்த வேண்டும் என்றதான் மிகப்பெரிய முக்கிய நோக்கம் இருக்கிறாருன்னு இப்படி மாற்றி மாற்றி சொல்ல. இதையெல்லாம் கேட்ட ட்ரம்ப் வந்து உட்காந்து தூங்க, எப்பா சீக்கிரம் முடிங்கப்பா, 3 மணி நேரமாக எப்படிப்பா அந்த இடத்துல ஒரு இடத்துல உட்காந்துருக்கிறது அப்படின்னு அவர் பாட்டு இந்த டிக்டாக் இருக்குல்ல அதை போட்டு அவர் பாட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. ஒரு வழியாக இந்த பேச்சுவார்த்தை எல்லாமே முடிந்து அடுத்த கட்ட நேஷனல் இன்டெலிஜென்ஸ் தலைவரும் தேர்ந்தெடுத்துட்டாங்க நேற்று. அதுக்குமே செனட்டர் வந்து கிட்டத்தட்ட ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் பாருங்கள் கரெக்டாக 51 பேர் தான் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ட்ரம்ப்போட கட்சிக்காரங்களே 50லேருந்து 51 தான், மீதி எல்லாம் ஆப்போசிட் கட்சி தான். அவங்கெல்லாம் இணைந்து ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ ஜே கிளேட்டான் இவர் தான் அடுத்த துளசி ஜபாட் அவர்கள் இருந்தாங்க இல்லையா, அந்த பொறுப்பில் இருக்கிறது. இப்போ நம்ம ஈரான் கிட்ட போயிடலாம். ஈரான் ஓமன் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க இல்லையா. ஓமன் வாங்க 2 பேரும் ஒருங்கிணைந்து இது மாதிரி கப்பல்களை ஓரளவுக்கு கொண்டு போகிறதுலேருந்து மீதி எல்லாம் நம்ம பார்த்துக்கலாம், டோல் வசூல் பண்ணலான்னு சொன்னப்பட்டதுக்கு ஓமன் என்ன சொல்லிட்டாங்க, முதல்ல இருக்கிற பகுதியை 50-50 பிரிச்சுக்கலாம், பிரிச்சுட்டு நீங்கள் உங்கள் பகுதி வாங்குறீங்களோ இல்லையா, நாங்கள் எங்கள் பகுதியை வாங்கலன்றதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம், நீங்கள் உங்கள் பகுதி வேணால் வாங்கிக்கோங்க, முதல்ல எனக்கு அந்த கடல் பார்த்து எனக்கு 50 பிரிச்சிருங்கன்ற மாதிரி சொன்னாங்க போல். அதனால் ஈரான் வந்து ஒத்துக்கல இப்போ இந்த இடத்துல இல்லை அப்படின்னு மாதிரி. நேற்று ஒரு மாதிரி சொன்னாங்க, ஏதோ ஓமன் ஒத்துக்கிட்டாங்க, ஆல்மோஸ்ட் பேச்சுவார்த்தை முடிஞ்சது, கிட்டத்தட்ட சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொன்னாங்க. பட் இன்றைக்கி அது சுத்தமாகவே சக்ஸஸ் இல்லை. அது கம்ப்ளீட்டாகவே ஓமனுக்கும் ஈரானுக்கும் ரிஃப்டே வந்துடுச்சான் பேச்சுவார்த்தையில். எங்களுக்கு டோல்லாம் வேண்டாம், எனக்கு முதல்ல கப்பல் போக்குவரத்தை வந்து உறுதி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி கூட ஒரு 3 கப்பல் வந்திருக்கு, 3 கப்பல் சரக்கு ஏற்றிட்டு வந்திருக்கு. ஈரான் என்ன பண்ணிட்டாங்க, அமெரிக்க பேச்சு கேட்டு வந்தீங்கன்னா நாங்கள் சுற்றுவோம் போங்கப்பான்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் அனுப்பியிருக்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம், இந்த 14 தாக்குதலில் இந்த வரைபடத்தை பார்க்குறீங்கல்ல, இத்தனை நாள் வந்து இந்த குஷம் ஐலாண்டும் இந்த லார்க்கு தீவுக்கு வழியாக தான் கப்பல்கள் அலோவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த பகுதி இல்லை, அதுக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா பெரிய அளவுக்கு இந்த நீல கலர் ஃபுல்லாக வந்து ஓமனுடைய கட்டுப்பாடு. அதை ஓமன் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த 50% எங்களுக்கு விட்டுருங்க, நீங்கள் உங்களதில் வந்தால் நீங்கள் உங்களதில் வாங்கிக்கோங்க, நாங்கள் வாங்கணுன்ற எண்ணம் இல்லை, அதனால் எங்கள் வழியாக போகிற கப்பலை நீங்கள் ஏன் அடிக்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க ஓமன். அதுக்கு தான் ஈரான் என்ன பண்ணியிருக்காங்க, மறுப்பு தெரிவித்திருக்காங்க. இது வந்து 2 பேரும் இணைந்தால் மட்டும்தான் பயணம் பண்ண முடியும்னு சொல்ல, அதற்கு இணையெல்லாம் வேண்டாம் எங்களை தனியாக விட்டுருங்கன்னு சொல்ல. இப்போ இவங்க ஓமன் 50% இந்த பக்கம் வந்துட்டாங்கன்னா அந்த இடத்துல ஈரான் டம்மி ஆகிடும். ஏன்னா யாருமே ஈரானுடைய பாத்தை பயன்படுத்த மாட்டாங்க. அதுக்கு தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஈரானுடைய ஓமனுடைய பாத்தில் கன்னி வெடியை போட்டாங்க. அதான் நேற்று ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னாருன்னா, எனக்கு குறிப்பிட்ட பாதையில் கன்னி வெடியை போட்டு அந்த வழியில் வந்து வர வைத்து மிரட்டுறாங்க, அதையுமே கூடியவர்கள் நாங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர போகிறோம்னு சொன்னதாகவும் சொல்கிறாங்க. சரி, பிப்ரவரி மாதம் ஈரானுடைய சுகோய் போர் விமானம், சுகோய் 24 ஃபைட்டர் ஜெட் இருக்கு இல்லையா, இதை வந்து கத்தாருடைய ஏர்ஃபோர்ஸ் பக்கத்தில் வந்து தாக்கல் நடத்துறதுக்கு முற்பட்டுருக்கிறாங்க. அப்பயே பிப்ரவரி மாதமே என்ன சொன்னாங்கன்னா, கத்தார் வந்து நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம்னு சொன்னாங்க. ஈரான் ஒத்துக்கவே கிடையாது. எப்போ பிப்ரவரி மாதம் ஃபஸ்ட்டு சீசன் தாக்கல் நடத்தினாங்கல்ல அப்பயே, அது ஈரான் இன்னைக்கு தான் ஒத்துக்கிறாங்க. ஏன்னா கத்தார் என்ன சொல்லிட்டாங்க, DNA டெஸ்ட்டோட ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் அப்பயே அல்ஜசீரா என்ன சொன்னாங்கன்னா, ஈரானுடைய போர் விமானம் ஒன்று இங்கே இது கடலோரத்தில் மிதந்துருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் போது அவங்க ஈரான் ஏற்றுக்கவே இல்லை. இன்றைக்கி தான் ஈரானுடைய பிரிகேடியர் ஜெனரல் முஜித் கசாமி அவர்கள் இறந்து போனதாக உறுதிப்படுத்துகிறாங்க. அவருடைய உடல் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஈரான் பெருசாக போர் விமானங்களை பயன்படுத்தவே இல்லை. அதுக்கப்புறம் தான் இஸ்ரேல் ஃபுல்லாக ஈரானுடைய போர் விமானங்கள் அங்கங்கே ஃபுல்லாக சுட்டு வீழ்த்திட்டாங்க இல்லையா. அது குறிப்பிடத்தகுந்த விஷயம். ஈரானுடைய ரேப்பர், அதாவது பாடகர் ஒருத்தர், அவர் வந்து ஜனவரியில் ஈரானுக்கு எதிராக ப்ரோட்டஸ்ட் பண்ணதுனால வாழ்நாள் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. மேபி அவருக்கும் தூக்கு தண்டனை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்கிறாங்க. பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில்
தொடர்ந்து நேற்று இரவு முழுவதும் இராணுவம் குவிக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் ஜாயிண்ட் அவாமி ஆக்ஷன் கமிட்டின்னு சொல்லுவாங்க, ஏஏசின்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் ஓட்டு போட்டு போகலை. உடனே இவங்களே ஆளை வச்சு ஓட்டு போட்டுக்கிட்டு இங்கே பாகிஸ்தான் ஆதரவு கட்சிகள் ஜெயிச்சு தான் கிட்டத்தட்ட நேற்றே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுதான் போராட்டம் வெடித்ததுக்கு இன்னொரு காரணமும் கூட. இதுவரை இந்த போராட்டம் ஆரம்பத்திலிருந்து இதுவரை 80+ மேலே சிவிலியன்ஸ் இறந்து போயிருக்கிறாங்க. இனி அதனுடைய நடவடிக்கைகள் மிக கடுமையாக இருக்கும் என்று எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அதனால் பாகிஸ்தான் போராட்டங்கள் ஒழியவில்லை, மக்களை ஏதோ மிருகங்களை சுடுவது போல் சுட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியும். ஆர்கே பதிவில் நான் டீட்டெயிலாகவும் சொல்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.